அனைவருக்கும் ஒரு அடிப்படை உண்மை என்னன்னாங்க, மக்கள் இந்த எலெக்ஷன்ல மாற்று கட்சியினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக விட்டார்கள் என்பது அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை. இது நாம் எல்லாருமே இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றோமோ, யாரெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கிறோமோ, நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்திருக்கக்கூடிய விஷயம் மாற்று கட்சி கரவேட்டி, மாற்று கட்சி நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? 2024 ரொம்ப தெளிவா இருக்கிறோம், இது மோடி அவர்களுக்கான தேர்வு, மறுபடியும் மோடி அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், இது நாட்டினுடைய பிரதமரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், நாங்க இந்த முறை கட்சியெல்லாம் தாண்டி மோடி அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி விட்டோம் என்கின்ற வார்த்தை ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்துங்க ஐயா, நேற்று நைட்டு பூனமல்லி வரைக்கும், இன்னைக்கு ஹார்பர் வரைக்கும் நம்ம கேட்க ஆரம்பிக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் இந்த முறை நமக்கு தேர்தலுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்ட பிறகு அவங்க கிட்ட நீங்க பேசாம பொலிட்டிக்கல் கேன்வஸ் பண்ணாம இருந்தா அது தவறு. இது சரித்திர தேர்தல் 2024. ஒரு அற்புதமான மனிதன், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மனிதன். திரும்ப நமக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், மோடியை போல் ஒரு தலைவன் இந்தியாவுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அடுத்த பல ஆண்டுகளுக்கு, அட்லீஸ்ட் 100 ஆண்டுகளுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த தலைவனுக்கு வாக்களிப்பது தன்னுடைய பெருமையாக ஒரு தமிழன் கருதுகின்றான், தன்னுடைய பெருமையா நினைக்கிறான். நான் மோடிக்கு ஓட்டு போட்டேன் நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நீங்க அடுத்த 30 நாட்கள் அவுட்ரீச் நிறைய பண்ணணுங்க ஐயா. யாருகிட்டையும் நீங்க பேசாம இருக்கக்கூடாது. எல்லா பாராளுமன்றத்தில் எல்லாத்துக்கிட்டையும் அவுட்ரீச் பண்ணணும். ஒரு பூத்தினுடைய தலைவராக இருந்தா, இல்ல இது இந்த கட்சி வீடு, நான் பேச மாட்டேன், இது இந்த கட்சி வீடு, நாங்க 2 கொடி கம்பத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டோம், நாங்க 2 பேரும் போன மாசம் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு ஸ்டேஜ் போர்ல தகராறு ஆயிடுச்சு, அவனே திட்டினா நான் அவனை திட்டினேன். இந்த எலெக்ஷனுக்கு அது இல்லைங்க ஐயா. அவர்கள் நமக்கு வாக்களிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. நாம் சென்று கேட்கவில்லை என்கின்ற குறை இருக்கக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளும் ஒண்ணு வைக்கிறேன். நாம போய் கேட்கல, நாம போய் பேசல, நாம போய் ஓட்டு போடுங்கன்னு அவங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற குறையை நீங்க வச்சிடாது. நம்முடைய வேலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களை சந்திக்கணும், 2.25 கோடி வீடுகளுக்கு ஏறணும், எல்லாரும் ஏறி இறங்கணும், மோடி அவர்களுடைய சாதனையை பத்தி, சரித்திர தேர்தலை பத்தி பேசணும். அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்தை உடைத்தெறிந்து வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அது சஃபிஷியன்ட்லி யூ ஆர் ஆர்ம்ட். உங்களுக்கு அந்த அம்யூனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெப்பன் உங்க கையில் இருக்கு. மனிதன் குரல் கேட்கறீங்க, இது போன்ற ஒர்க் ஷாப்ல பங்கெடுக்கிறீங்க, பாராளுமன்ற அளவுல ஒர்க் ஷாப் நடக்குது, கலந்தாய்வு கூட்டம் சட்டமன்ற அளவில் நடக்குது, நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்ம கைடு பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பக்கம் நாலேஜ் இருக்கு, நீங்க கடினமா உழைப்பதற்கும் தயாரா இருக்கிறீங்க, எல்லா வீடும் ஏறி இறங்குவதற்கு ரெடி ஆயிட்டீங்க, 2.25 லட்சம் வீட்டுக்கும் நாம் செல்வதற்கு நீங்க தயாரா இருக்கும் பொழுது யாரையும் விட்டு விடாதீர்கள். இல்லை, நாங்க சர்வேல இந்த ஜம்ப் நீங்க பார்க்க மாட்டீங்க. சர்வே ஆஃப்டர் சர்வே தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சி 22-23% தாண்டிடுச்சு, அல்லது டெல்லி பேஸ்ட் இங்கிலீஷ் சேனல் பாரதிய ஜனதா கட்சி 20% தாண்டிடுச்சு. ஐயா, இது நாம ஒரு புரட்சி நடக்கவில்லை என்றால் இது நடக்காதுங்க ஐயா. ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். களத்துல, பூத்துல, வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை பேசுறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பேசுறாங்க, வீட்டுக்குள்ள சாப்பிட்ற இடத்துல, வீட்டுக்குள்ள அவர்கள் வாழக்கூடிய இடத்துல இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் இருக்கு. இப்போ நாம மோடிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் எப்போ ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லா வீட்லையும் நடக்கும். வாழ்க்கையில மறக்க முடியாத 60 நாட்கள். இந்த 60 நாட்களை நம்ம மறக்கவே கூடாதுங்க ஐயா. We have given our blood, sweat எல்லாம் நம்ம இந்த கட்சிக்காக கொடுத்துருவோம் ஐயா, மோடிக்காக கொடுத்துருவோம். ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க, 1 மணி நேரம் விட்டுறாதீங்க. நிச்சயமாக நம்மளுடைய வேலையை நாம செஞ்சா ஆண்டவன் பார்த்துக்குவோம். ஃபைனலா ஆண்டவன் விட்டுருவோம். பட் நம்ம வேலையை நாம செஞ்சிருவோம், நம்முடைய வேலையை நாம் செய்து விடுவோம். கடைசியில் ஆண்டவன் அவரு பார்த்துட்டு இருக்காரு, இந்த அநியாயத்தை அவரு பார்த்துட்டு இருக்காரு, அவரு கோபமா தான் இருக்காரு. பட் அவரு நினைக்கிறாங்க, இந்த பசங்க கொஞ்சம் வேலை செய்யட்டுமே, வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து நாம தள்ளுவாங்கிறார். வண்டி நீங்க தள்ளுங்க, பின்னாடி நான் கை மட்டும் வைக்கிறேன்னு ஆண்டவன் காத்திருக்கின்றான். அதனால நீங்க வேலையை செய்யுங்க. ஆண்டவனுடைய கை, இன்விசிபிள் ஹேண்ட், வரவேண்டிய நேரத்தில் அந்த கை வரதான் போதுங்க ஐயா. நிச்சயமாக 2024 ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது.